வெள்ளிக்கிழமை காலையில் ஓரெல்லாம் அறுத்து போட்ட நெல்லுத்தாள் அறுக்கிறதுக்காக நேற்று காலையிலேயே நெல் இருக்கிற மிஷினுக்கு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி 10 மணிக்கு கூப்பிட்டதுக்கு, அக்கா பருக்கா நாமக்கல்ல இருக்கேன், மணி ஒரு 2 மணிக்கு வந்துடுறேக்கான்னு சொன்னான். 2 மணிக்கு ஃபோன் பண்ணதுக்கு, அக்கா சாயந்தரம் வந்துடுறேன்னா. 4 மணிக்கு ஃபோன் பண்ணதுக்கு, அக்கா நாளைக்கு சண்டேன்னு கூட பார்க்கலக்கா, காலையில் நேரமாக வந்து அறுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நெல் வந்து களத்துக்கு வந்துருச்சு. மணி ஒரு 10 மணி இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நெல் அறுத்து முடிச்சாச்சு. எப்போவுமே காலையில் ஒரு 3 இட்லி ஊற்றினேன் அப்படின்னா மதியத்துக்கு மீதி ஆயிடும். ஆனால் இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜும் சமைக்கல, ஆனால் வெஜிடேரியன் சாம்பார் தான், தக்காளி சாம்பார், சட்னி. ஆனால் நான் வச்ச சாம்பார் நல்லா இருந்துச்சா என்னன்னு தெரியல. எனக்கு இட்லி எல்லாம் காலியாகி எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்ததும் 2 இட்லி தான் இருந்துச்சுன்னு எனக்கு 2 தோசை ஊற்றி கொடுமானாரு. அவருக்கு 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தால் என் சின்ன பையன் வந்து எனக்கு இன்றைக்கி பப்பாயா ஃப்ரூட்டி போட்டு கேசரி வேணும்னு கேட்டுட்டான். ஏன்டா பெரியவன் ஸ்கூல் போயிருக்கான், வரட்டுண்டா ஈவினிங் செஞ்சுக்கலான்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் பெரியவன் ஈவினிங் வந்தால் சாப்பிட்டுக்குவான், நீங்கள் இப்போ செஞ்சு கொடுங்க, நான் சாப்பிடணும் போல் இருக்கா அப்படின்னா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா பப்பாயா ஃப்ரூட்டி போட்டு கேசரியெல்லாம் செஞ்சு கொடுத்து சார் ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருந்தார். நெல்லெல்லாம் கிண்டியாச்சு. எங்கள் சண்டே இப்படி தான் போச்சு. உங்கள் சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா நம்மள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.